நான் சிவன் கோயிலுக்கு போனேன், நான் சிவனுக்கு பூஜை பண்ணேன், நான் சிவமந்திரத்தை சொல்றேன், இப்படி நல்லா சொன்னா எப்பவுமே ஏமாந்துட்டு இருக்கீங்கிறது பொருள். அவருடைய அனுமதி இல்லாம அவர் ஆலயத்துல நம்மளால கால வைக்க முடியாது. அவருடைய அனுமதி இல்லாம அவரோட திருநாமத்தை நம்மளால சொல்ல முடியாது. ஏன், அவருடைய அனுமதி இல்லாம அவரை பத்தி நினைவு கூட நம்ம மனசுல வராது. சிவபெருமான் அவ்வளவு சக்தி பெற்றவர். அவரை பத்தி நினைக்கிறோம், அவரை பத்தி ஜபம் பண்றோம் அப்படிங்கும் போது அவரோட அனுமதி பெற்று அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாவாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது பொருள். அப்ப நாம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. நான் சிவன் கோயிலுக்கு போனேன், நான் சிவனுக்கு பூஜை பண்ணேன், நான் சிவமந்திரத்தை சொல்றேன், இப்படி நல்லா சொன்னா எப்பவுமே ஏமாந்துட்டு இருக்கீங்கிறது பொருள். அவருடைய அனுமதி இல்லாம அவர் ஆலயத்துல நம்மளால கால வைக்க முடியாது. அவருடைய அனுமதி இல்லாம அவரோட திருநாமத்தை நம்மளால சொல்ல முடியாது. ஏன், அவருடைய அனுமதி இல்லாம அவரை பத்தி நினைவு கூட நம்ம மனசுல வராது. சிவபெருமான் அவ்வளவு சக்தி பெற்றவர். அவரை பத்தி நினைக்கிறோம், அவரை பத்தி ஜபம் பண்றோம் அப்படிங்கும் போது